Yeah, yeah. நில் இந்த பயணம் சாதாரணம் இல்ல பேக் பேக் தோளில கனவு மனசுல கூகுள் மேப் விட உணர்ச்சி தான் கைட் ரோட் முடிஞ்சாலும் ஸ்டோரி முடியாது இந்த வாழ்க்கை வெளியே போனாதான் புரியும் தனியா கிளம்பினேன் ஆனா லோன்லி இல்ல என் கூட என் கனவுகள் தான். அதுக்கு கொத்தரக்காய் வேக வச்சு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு 2 வெங்காயம் அரைஞ்சிக்கின்னு பண்ணணும். இப்போ பண்ண போகிறேன். கொத்தரக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை 1/2 கிளாஸ் வேர்க்கடலை, வறுத்தது வேர்க்கடலை, 6 காஞ்ச மிளகாய், 4 பூண்டு பல் விட்டு தேங்காய் பத்தை ஒரு 2 பீஸு போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு பொரியல் பண்ணணும். கரண்ட் அரைச்சிக்கணும் பொரியலுக்கு. இப்போ பொரியல் பண்ண போகிறேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கரண்டி எண்ணெய், கோல்டு வின்னர், ஒரு 1/2 கரண்டி ஸ்பூன் கடுகு, அது பொரிட்டு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரியணும். சிறப்பாக கடுகு பொரிஞ்சிச்சு. 2 வெங்காயம், இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ கொத்தரக்காவை போட வேண்டியது. போட்டு நல்லா கலந்து எண்ணெயிலே வதக்கணும். கொத்தரக்காய் நல்லா வதங்கிச்சு. எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அப்புறம் வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும். வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு நல்லா போட்டு அரைச்சிது. இப்போது பொரியலில் போடணும். போட்டு நல்லா 2 நிமிஷம் கலந்து இறக்கணும்.
இது நல்லா பொரியல் போட்டது நல்லா கலரணும். எல்லாத்துலேயும் வேர்க்கடல கலந்து வரணும். அது மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி இறக்கணும். இது உடம்புக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு, நரம்புக்கு. அதனால் இது நல்லா கலரி ஊற்றி கொஞ்சம் காரம் உள்ளே ஏறுற வரைக்கும் இறங்கி பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் கொத்தரக்காய் பொரியல். இது ரசத்துக்கு, சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். கொத்தரக்காய் பொரியல் ரெடி. இப்போ சூடு நீனும் ஆர்டிஸ்டா மாறல. அது